ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிவட் டேபிள். ஒரு எக்ஸலில் நம்ம பிவட் டேபிள் எப்படி போடுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பிவட் டேபிள்னா என்ன அதை ஃபஸ்ட் நம்ம லைட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸலில் நிறைய டேட்டா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேட்டா இருக்குது. அதாவது ஒரு பென்சில், ஒரு சேல்ஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஒரு பென்சிலு, இப்போ அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டா தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு பிவட் டேபிள்னா என்ன? ஒரு பிவட் டேபிள், ஒரு டேபிள், இப்போ இதுக்கு இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு டேபிள் இல்லைங்களா? இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி, அதாவது ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம பார்க்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒரு பிவட் டேபிள் ஆர் பிவட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட ஒரு செட் ஆஃப் டேபிள் இருக்குது, செட் ஆஃப் டேட்டா இருக்குது. அதை வந்துட்டு ஒரு ஒரு சம்மரைஸ்டு டேட்டாவாக, ஒரு சம்மரைஸ்டு ரிப்போர்ட்டாக எப்படி பார்க்குறது? உதாரணத்துக்கு எனக்கு இப்போ இந்த ஐட்டமில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பென்சிலு, பைண்டரு, இந்த மாதிரி ஸ்டேஷ்னரிஸ்லாம் இருக்குது. எனக்கு என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நான் ரிப்போர்ட்டை பார்க்கணும். அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் பிவட் டேபிளை யூஸ் பண்ணலாம். ஃபார் உதாரணத்துக்கு எனக்கு இந்த மாதத்தில் இந்த ரீஜியனில், சரிங்களா, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கீழே எத்தனை பென்சில் விற்றுச்சு, எத்தனை பைண்டர் விற்றுருக்கேன், எனக்கு இந்த மாதத்தில் எவ்வளோ எனக்கு யூனிட் விற்றுருக்கு, இந்தந்த மாதத்தில், இந்த மாதிரி பலவிதமான ரிப்போர்ட்ஸை ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம பிவட் டேபிளை யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? அதை நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம உங்களுக்கு இந்த காணொலியில் காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேட்டா போங்க. டேட்டாவில் உங்களுக்கு இன்சர்ட்டில் போங்க. இன்சர்ட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், பிவட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த பிவட் டேபிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ரேஞ்சை ஆட்டோமேட்டிக்காக இந்த விசார்டு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா, சரிங்களா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கேட்குது பாருங்கள், உங்களுக்கு இந்த பிவட் டேபிளை வந்துட்டு புது ஒர்க் ஷீட்டில் போடணுமா, இல்லை ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஷீட்லேயே போடணுமா அப்படின்னு கேட்குது. நான் ஒரு புது ஷீட்லேயே போட்டுக்கிறேன், நியூ ஒர்க் ஷீட். ஓகே, சரிங்களா? இப்போ நமக்கு பிவட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. வேணால் நீங்கள் எதனா பண்ணலாம், பிவட்டுன்னு கூட ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டோட நேமை வந்துட்டு பிவட்டுன்னு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற டேட்டாவை டேட்டான்னு கூட ரீநேம் பண்ணிக்கலாம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா? இப்போது நமக்கு பிவட் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்குது பாருங்களேன், இதுதான் விசார்டு. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிவட் டேபிள் கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ரிப்போர்ட் ஃபில்டர் ரிப்போர்ட் சொல்கிறது. இது வந்துட்டு ரோ, இது காலம், இது வேல்யூ. இது ரோவில் எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணும், காலமில் எனக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் வேணும், சம்மரைஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபீல்டை சம்மரைஸ் பண்ணணும். சம்மரைஸ்னாலே நத்திங் பட் உங்களுக்கே தெரியும், இந்த வேல்யூஸ் வர்றதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் காஸ்ட்டு, யூனிட் நம்பரு, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வேல்யூஸில் காமிச்சிக்கலாம். அதாவது மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இந்த வேல்யூஸில் காமிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ பிவட் டேபிள் போட்டு காமிக்கிறேன். எனக்கு என்னுடைய ரெக்யர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரீஜியன் வைஸ், எனக்கு இந்த ரீஜியன் வைஸ் எனக்கு எத்தனை யூனிட் நான் விற்றுருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்களா இப்போது? ஓகே, அதுக்கு என்ன பண்ணுங்கள், எனக்கு ரீஜியனை இப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து ரோவில் போடுங்க. பாருங்கள், அது யூனிக் வேல்யூவாக காமிக்குது பாருங்கள். இங்கே நிறைய ரீஜன் இருக்குது. ஈஸ்ட்டுன்னு நிறைய ஈஸ்ட் இருக்குது, நிறைய சென்ட்ரல் இருக்குது. இது எல்லாத்தையும் யூனிஃபை பண்ணிவிட்டு அந்த டூப்ளிகேட்ஸாக ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிறிஸ்டல் கிளியராக என்கிட்ட இருக்கிற டேட்டாவை மட்டும் காமிக்குவோங்க, சென்ட்ரல் ஈஸ்ட். இப்போ இதில் எனக்கு ஐட்டம்ஸ் அதை அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து திரும்ப ரோலே போடுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு சென்ட்ரல் ரீஜனில் இந்தந்த ஐட்டம்ஸ் எல்லாம், ஈஸ்ட் ரீஜனில் இந்தந்த ஐட்டம்லாம், வெஸ்ட் ரீஜனில் இந்தந்த ஐட்டம்லாம். சரிங்களா? அடுத்தது எனக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நான் அதை விற்றுருக்கேன், இந்த டோட்டல் வேல்யூ அப்படின்றத கொண்டு வந்து நான் எங்கே போடுறேன், வேல்யூஸில் போடுறேன். சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸ், அதாவது நம்பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வேல்யூஸில் போடுவீங்க. இங்கே பாருங்கள், சம் ஆஃப் டோட்டல். அப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட்ரல் ரீஜியனில்
1,11,039 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன். ஈஸ்ட் ரீஜனில் 6,002 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். வெஸ்ட் ரீஜனில் 2,486 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிவட் டேபிள், இதுதான் பிவட் டேபிளினுடைய யூஸ். எனக்கு எகெயின் இதில் எனக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வைஸ் நான் பார்க்கணும். இந்த ரீஜனில் எந்தெந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டு யார் யார் கீழே எவ்வளோ விற்றுருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ரெப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சென்ட்ரல் ரீஜனில் பைண்டர் ஆண்ட்ரியூஸ்ன்றவர் 139 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. கில்ன்றவர் ஒரு 1,132 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. புரியுதுங்களா? மார்கன்றவர் 251 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டேட்டாவை நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ரிப்போர்ட்ஸாக பார்க்குறதுக்கு தான் இந்த பிவட் டேபிள் யூஸ் ஆகுது. இதுலேயே இன்னும் கிளியராக நீங்கள் பார்க்கணும்னா இங்கே பாருங்கள், இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் போங்க. அதில் டிஸ்பிளேயில் இந்த கிளாசிக் பிவட் டேபிள் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கள் டிஸ்பிளேயில் கிளாசிக் பிவட் டேபிள் லே அவுட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் இந்த வியூ. அதான் கிளாசிக் வியூ. இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜனில் பைண்டரில் இந்தந்த ரெப்ரசன்டேட்டிவ் கீழே எவ்வளோ தனித்தனியாக போட்டிருக்கேன் பாருங்களேன். எனக்கு பைண்டருக்கு மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கு, டெஸ்க்குக்கு மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கு. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே நீங்கள் அழகாக நீங்கள் டிசைனில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர்ஸில் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு கலர்ஸ். இப்போ இந்த கலரை சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சென்ட்ரல் ரீஜனில் இந்த ஐட்டம் எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ரெப்பு வேண்டாம் அப்படின்னா அதை தூக்கி ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் எனக்கு 1,13,000க்கு விற்றுருக்கேன், ஈஸ்ட்டில் 6,000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், வெஸ்ட்டில் 2,000. ஸோ டோட்டலாக எனக்கு 19,627 ரூபாய்க்கு நான் விற்றுருக்கேன். அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன், எனக்கு இந்த ஆர்டர் டேட்டை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ இது கிளாசிக் வியூன்றதுனால நீங்கள் அப்படியே டைரெக்டாக ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இங்கேயே டைரெக்டாக போடலாம். இல்லை இங்கே போய் போடணுன்ற அவசியம் இல்லை, டைரெக்டாக இங்கேயே போடலாம். இங்கே பாருங்கள், நான் இங்கே போடுறேன். இது பாருங்கள், ஆர்டர் டேட் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன எது விற்றுருக்குன்னு எனக்கு இங்கே காமிக்குது. பட் மோஸ்ட்டாக நம்ம என்னென்னைக்கு எவ்வளோ விற்றோம் நம்ம பார்க்க மாட்டோம், மாதக்கணக்கில் பார்ப்போம். ஸோ எனக்கு இங்கே இந்த டேட்டை வச்சுக்கிட்டு நான் மாதமாக பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆர்டர் டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டேட்டாவுக்கு போங்க. டேட்டாவுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், இந்த குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஆர்டர் டேட்டை ஃபீல்டை சூஸ் பண்ணிவிட்டு, இங்கே பிவட் டேபிள் ஆர்டர் டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த குரூப் போங்க. டேட்டா மெனுவில் குரூப் போங்க. குரூப்பை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். எனக்கு மந்த் வைஸ் நான் பார்க்கணும். ஸோ அந்த டேட்டை யூஸ் பண்ணி எனக்கு மந்த்தை மட்டும் காமி. பாருங்கள், அதை கிளிக் பண்ண நினச்சி பாருங்கள், எனக்கு ஜனவரியில் எவ்வளோ எனக்கு சேல் பண்ணியிருக்கேன், ஃபெப்ரவரியில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன், மார்ச்சில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பிவட் டேபிள் ஈஸியாக எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை தயவுசெய்து கீழே கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.